சென்னை மக்களுக்கு வணக்கம். விஷால் அவர்கள் ராமாபுரத்தில் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அவங்களுக்கு எடுத்த வீடியோ இது. 5வது நாள் ஹெவி டிராஃபிக்கில் சென்னைக்குள்ளே எப்படி ஓட்டுறதுன்னு பயிற்சி கொடுக்கும்போது விஷாலுக்கு பார்த்திங்கன்னா மொதல் நாள் 2 மணி நேரம் பேசிக் சொல்லி கொடுத்தோம். அவர் பேசிக் சொல்லி கொடுக்கும்போதே அவருக்கு வந்து ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 21 தான். 21 வயசு அப்படின்னும்போது சின்ன வயசுன்னும்போது பயம் இருக்காது. ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பயம் இருந்துச்சு. நம்ம பிரேக்கு, கிளட்சு, ஆக்சிலேட்டர் அது எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது தெளிவாக புரியுது. பட் இருந்தாலும் பயம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அந்த பயத்தை பீட் பண்ணுறதுக்காக நம்ம 2வது நாள் ஹைவேயில் பயிற்சி கொடுத்தோம். ஹைவேயில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அரை மணி நேரம் பதட்டமாக இருந்தவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 97 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் 2வது நாள் ஓட்டினார். 3வது நாள் ஃப்ளை ஓவர் ட்ரைனிங், 4வது பீக் ஹவர் கிளாஸ், 4வது நாள், 5வது நாள் மறுபடியும் பீக் ஹவர் கிளாஸ். ஸோ இந்த பீக் ஹவர் கிளாஸ் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ராமாபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணி கிண்டி, ஏர்போர்ட், தாம்பரம், சேலையூர் வழியாக பள்ளிக்கரணை, வேளச்சேரி, ஓஎம்ஆர், அடையார், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிண்டி, ராமாபுரம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 கிலோமீட்டர் ஓட்டினார். 3 மணி நேரம் பயிற்சி. இந்த 3 மணி நேரம் பயிற்சியில் பார்த்திங்கன்னா அவர் வேறு லெவலாக ஓட்டினார். 4வது நாள் பீக் ஹவர் போகும்போது கூட அவருக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. 5வது நாள் பீக் ஹவரில் ஒரு பயமும் கிடையாது. எப்போவுமே டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பயம் வரும், அப்புறம் தான் அந்த பயமே அடங்கும். ஸோ பயத்தை காமிச்சு தான் அதுக்கப்புறம் டிரைவிங்கை நம்ம கற்றுக்க முடியும். அதனால் பயம் இல்லாமல் நம்மளால் எப்போவுமே கார் ஓட்ட முடியாது. சாய் ப்ளஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். 7 நாள் பயிற்சி, 20 மணி நேரம் ட்ரைனிங், உங்கள் காரில் பயிற்சி, உங்கள் வீட்டில் இருந்த பயிற்சி. இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நல்ல கான்ஃபிடென்ட்டோடு உங்கள் காரை ஓட்டுறது உறுதி. நன்றி.